கண்டிகை ரைஸ் மில் ரோட்டில் உதயமாக்கி உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம். மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம், வெள்ளி, வைர நகை மற்றும் ராசிக்கல் மோதிரம், காதுகுத்து நகைகள், படிக மாலை, ருத்ராட்ச மாலை, துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம். தொடர்புக்கு 9345026816 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். தாராபுரம் அரசு பஸ் ஓட்டுநர் கணேஷ் தாக்குதல் விவகாரம் மாரிமுத்துவை உடனடியாக கைது செய்ய கோரி 8வது நாளாக ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு பஸ் கிளை ஓட்டுநர் கணேசன் என்பவரை மதுரை ஆரப்பாளையத்தில் காலனியால் தாக்கியதாக கூறப்படும் மதுரை கிளை மேலாளர் மாரிமுத்து உள்ளிட்ட 5 அதிகாரிகள் கைது செய்யப்படாமல் 8 நாட்கள் கடந்துள்ள நிலையில் இன்று அதிகாலை 5 மணிக்கு தாராபுரம் நகரில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிளை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை டிடிஎஸ்எஃப் மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் தலைமையில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் மதுரை நீதிமன்றம் மாரிமுத்து உள்ளிட்ட 5 பேருக்கு முன் ஜாமீன் வழங்க தடை விதித்திருந்தாலும் மதுரை ஆரப்பாளையம் காவல்துறையினர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கடுமையாக விமர்சித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாரிமுத்து உட்பட 5 அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் முதலமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் இதுவரை எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காதது குறித்து கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. இதில் சிஐடியு முனைப்பு மாவட்ட துணை பொதுச் செயலாளர் ராமசாமி, டிடிஎஸ்எஃப் மண்டல தலைவர் இன்பசேகர் உட்பட பலர் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். மனித உறுதி குரல் டிவி செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் முனியப்பன். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். கணேசன் ஓட்டுநரை செருப்பால் அடித்த மாரிமுத்துவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். மதுரை சிட்டி காவல்துறையே கைது செய். மாரிமுத்துக்கு உடந்தையாக இந்த 4 பேரையும் கைது செய் என்று சொல்லி அவருக்கு ஜாமீன் இல்லை. கைது செய்ய தயக்கம் ஏன்? இன்னும் வரை 8 நாட்கள் கடந்த பின்பு தயக்கம் என்ன?